ஃப்ரெண்ட்ஸ் 17/6/2024 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16ஆம் தேதி கெஸ்ஸிங் நம்ம கொடுக்கல. 17ஆம் தேதி கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம வந்து 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கல. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சைபர் 65ன்னு அடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து 17ஆம் தேதி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குறது 2 நம்பரோ இல்லை 3 நம்பரோ உங்களுக்கே தெரியும் எத்தனை நம்பர் தருவோன்ட்டு. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு கணக்கு வராதனால இன்னைக்கு நம்ம எந்த ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கல. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது 17ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 7-1 நம்ம ஆட்டத்தில் வந்து எப்படி இருந்தாலும் இருக்குது. ஆனால் வந்து நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-7 தான் கொடுக்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-7 தான் நம்மளுக்கு வந்து 100% வருது. உங்க கணக்குல வந்து 4-7 வந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. இதே நம்ம பி போர்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்ம என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, பி போர்ட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடியது 1 தான். ஏன்னா வந்து 1 வந்து ஆட்டத்துல வந்து பக்காவா இருக்கு நாளைக்கு ஆட்டத்துல. அதாவது ஆல் போர்டு நம்ம நண்பர்களுக்கு யாருக்கும் குடுக்கறது கிடையாது. சப்போஸ் உங்க கணக்குல இதெல்லாம் வந்துச்சுன்னா, நீங்க ஆல் போர்டும் எடுத்து ட்ரை பண்ணலாம். இல்ல பி போர்டுல எடுத்து ட்ரை பண்ணலாம். அது எந்த நம்பர் கன்ஃபார்ம் ஆனா 4-1 கண்டிப்பா நாளைக்கு ஆட்டத்துல வரும். அதுக்காண்டி தான் நம்ம மெயினா சொல்றோம். இது உங்க கணக்குல நீங்க அதாவது உங்க கணக்குல வந்து தேர்ந்தெடுத்து நீங்க போடுங்க. இப்பயும் அதுதான் சொல்றேன். அதாவது உங்க கணக்குல இல்லாத பட்சத்துக்கு நீங்க போடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம குடுக்குறது ஒரு 2 நம்பரோ, ஒரு 3 நம்பர் தான் செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு குடுப்போம். மிஞ்சி போனா ஒரு 4 நம்பரு. அந்த 4 நம்பருக்குள்ள நம்மளுக்கு கண்டிப்பா வெற்றிய தான் எடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு தோல்வின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அத ஒண்ணும் செய்ய முடியாது. அதிலேயே நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிய பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த ஒரு நம்பருமே செட் ஆவல. அதனால நம்ம வந்து 16ஆம் தேதிய பொறுத்தவரைக்கும் நம்ம கெஸ்ஸிங்கும் ஒண்ணும் குடுக்கல. அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்றோம். நீங்க புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து நம்ம வந்து எடுப்போம். வெற்றிய எடுப்போம். அதுக்காண்டி நீங்க சேனல விடாம ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம பி போர்ட பொறுத்தவரைக்கும் 1ன்னு எடுத்திருக்கோம். சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு எடுக்கிறோம். அந்த நம்பர் நமக்கு மிஸ் ஆச்சுன்னா, சப்போஸ் பார்த்தீங்கன்னா 4 இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1 வந்து 2 வரணும், இல்ல 4 வரணும். நம்ம கெஸ்ஸிங்க பொறுத்தவரைக்கும். சப்போஸ் நம்மளுக்கு மிஸ் ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு 4 வருவாங்க. அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மீண்டும் ஒரு நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா, 4 பி போர்டுக்கு இன்னொரு 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது நம்ம என்னென்ன ஏ போர்டுக்கு, பி போர்டுக்கு, சி போர்டுக்கு குடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதனால வந்து நீங்க சேனல்ல வந்து ரெகுலரா நீங்க விடாம நீங்க பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ வந்து நம்ம ஏபிசி என்னன்னு குடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஏபிசி 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 4-12 4-12 அது அப்படியே 142 கூட போடலாம். அதாவது 142 2 நம்பர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 7-44 7-44 7-44 அதாவது 7-44 கணக்குல உங்களுக்கு வர்றத மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்பயும் அதே தான் சொல்றோம். நம்ம குடுக்குறது 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7-14 இந்த 4 நம்பர் நம்ம எடுத்து ட்ரை பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் அதுதான் சொல்றேன். இது உங்க கணக்குல வந்தா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. வராத பட்சத்துக்கு விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.